தயங்காதீங்க பிரதாப், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு காக்கா பிடிக்கும்னு நினைக்காதீங்க. உங்க குழந்தை பேர்ல ஆரம்பிச்ச எல்லா பிசினஸும் ரொம்ப சிறப்பா நடக்குது சார். அதுக்கு திறமையான மேனேஜர் நீங்க தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் உங்க நல்ல நேரம் தான் சார். பூரூர்ல ஃபேக்டரி கட்ட இடம் பார்க்க சொன்னீங்களே, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டேன். நீங்க சொன்னா நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எது செஞ்சாலும் ஓகே. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அட்லீஸ்ட் அக்கௌண்ட் பாருங்க சார். உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கடவுளோட அருள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரி கணக்கு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஏன் அந்த பக்கம் கூட நான் வரவே மாட்டேன். ஒன்றும் இல்லம்மா, நம்ம ஊர் கோவிலை கட்டி முடிக்கிற கான்ட்ராக்ட உங்க அண்ணங்கிட்ட கொடுத்துருந்தம்மா. அவரு என்னடான்னா பல லட்சத்தை சாப்பிட்டுட்டாருமா. ஊருக்காரவங்க எல்லாம் நான் தான் மோசம் பண்ணி விட்டதா என்ன தப்பா பேசுறாங்கம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க கூட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த கோவிலை கட்டி முடிக்கணும்மா. நானும் என் புருஷனும் அதே கோயில்ல கட்டட வேலை பார்த்து கூலி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதே கோயில்ல கட்டுற பாகியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர்கிட்ட சொல்லி நான் உடனே கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். என் பயத்துல பார பார்த்த தாயி, பழத்தை நினைக்கிறதே பாவம்னு நினைக்கிற இந்த காலத்துல பட்ட கட்டத்து பெருமையா நினைக்கிறியே. நீதான் தாயி இந்த கோயிலை கட்டி முடிக்கணும். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியமும் தகுதியும் உனக்கு தான் தாய் இருக்கு. நான் வர்றேன் தாயி. வாங்க. தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சி? என்னமா அது நேர்மை ஒழுக்கம் நாணயம் இந்த மூணுக்கும் பேர் போனவரு உங்க அண்ணன். அவர் இருக்கும்போது கட்டட வேலை வேற யார்கிட்டயும் கொடுத்தா ஊர்ல காரை துப்ப மாட்டாங்க. இவரு மூஞ்சிலேயே துப்புவாங்க. நீ சும்மாரியா ஜால்ரா? தங்கச்சி, என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா. இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவனுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும், இவனுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும், எனக்கு திருவேற்காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டேன். 3 மொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி. நீ மாமா சேர்த்து இல்லைன்னு அவங்களுக்கு கோவையா? அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொலுசு, யானை, பூனை, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாப்பா பாப்பா, ஏ குண்டு பாப்பா, ஏ கொழு பாப்பா, ஏ குட்டி உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பார். எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே. காலக்காட்டு கொலுசு மாட்டி விடுறேன். காலக்காட்டு. என் குழந்தைய தொடாத. கூட பிறந்த தங்கச்சியும் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே. அப்ப எங்கடா போச்சு இந்த உறவு? துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிள்ளைனா அதுக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீ தங்கச்சி புருஷனு கூட பார்க்காம அவரை கை நீட்டி அடிச்சியே. நீ அடா என்ன தங்கச்சி? அதெல்லாம் அறுத்தறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வெளியே போங்க. லட்சுமி, அவர்தான் தெரியாம பேசிட்டாருனா நீங்க சும்மாருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புங்க. இன்னும் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க வாங்கிட்டு வந்த குப்பையை நீங்களும் அள்ளிக்கிட்டு போலாம். சரி பாரு, நல்லா ஒரு ஆப்பிள் 5 ரூபாய் தேரும். இன்னும் நினைக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. இன்னும் நினைக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. சூப்பர் ஐடியா அடி. நாளைக்கு நம்ம வைக்க போற வேட்டுக்கு அவ குடும்பம் வந்துடும் நடு ரோட்டுக்கு. யாரையா நீங்க? ஆந்திராவில இருந்து சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களா? எல்லாம் பக்கத்து தெருவில் இருக்காங்க, அங்க போய் பாருங்க. நடிகரை பார்க்க வரல, உங்க அம்மாவையும் ஐயாவையும் பார்க்க வந்திருக்கோம். எங்க அம்மாவையும் ஐயாவையும் நீ பார்க்கணும்னா செத்து சொர்க்கத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். யோ, உங்க முதலாளி ஐயாவையும் அம்மாவையும் வர சொல்லியா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் இந்த விட்டு ஐயாவை அம்மாவை பார்க்க மாட்டாங்கய்யா. இந்த பாரியா, என் லட்டிக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாளாச்சு. முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன். மரியாதையா போயிடு. நெத்தியில நாமம் போட்டுருக்கிற, வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்காத. முடியாதியா? போனா போத்தி மரம். கோயில் வாசல் உட்கார்றவெல்லாம் கேட்டு வாசல் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ எல்லாம் பழி வைக்க வந்து என்ன தகராறு? அம்மா, உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும்னு தகராறு பண்ணிட்டு இருக்காமா இந்த சோத்தமிக்கு. சரி, அவங்களை உள்ள விடுங்க. அம்மா சொன்னா அப்பிலே கிடையாது. வந்து பேசுங்க. ஐ பொண்ணு குட்டி, சின்ன குட்டி, கண்ணு குட்டி, நல்லா இருக்கியாமா? ருக்குமணி, நம்ம குழந்தை. விடுங்க விடுங்க சொல்றேன். என்னம்மா சொல்ற? இந்த குழந்தைக்கு அம்மா இவ, அப்பனா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா உள்ள இருக்கிற புருஷனை கூப்பிட. என்னங்க என்னங்க? என்ன லட்சுமி? இவங்க என்னமோ சொல்றாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கொஞ்சம் யாரையா நீங்க? என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொற்ற மலையில என் குடிசை கதவை தட்டி
ஐயா, என் பொண்டாட்டிக்கு கோயில்ல குழந்தை செத்து பிறந்திருக்குது. அவ கண்ணை முழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க தான் உங்க குழந்தைய எப்படியாவது கொடுத்து காப்பாத்தணும். கால விழுந்து கெஞ்சினியே. என்னைய நடிக்க என்னமா நடக்காதெல்லாம் சொல்றான்? நடக்காததா? என்னைய பொண்டாட்டிக்கு முன்னாடி நடிக்கிறேன்? தினமும் வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு ஆண்டவன் 3 குழந்தைய கொடுத்தான். அது ஒரு குழந்தை தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்டா அப்படி பச்சையா போய் சொல்றேன்? என்ன நாங்க போய் சொல்றோமா? பெத்த வயிறு பட்டிட்டு எரியுதியா? நான் பெத்த பொண்ணு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் காரு பங்களா பணம் எல்லாம் உனக்கு வந்துச்சு. உங்க சொத்துல எங்களுக்கு பங்கு வேண்டாயா? என் குழந்தைய கொடுத்துரு, அது போதும். பணம் வந்துட்டாலே பிரச்சனை தான் போல இருக்கு. லட்சுமி, 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 என்னமாச்சு? கண்ணு தரமா லட்சுமி? ஏன்பா பெத்தவங்க நீங்களா இருந்தாலும் வளர்த்தவங்க அவங்க தானப்பா. பாசம் இல்லாம போயிடும். ஒரு நாள் அவசரம் கொடுத்து குழந்தைய கூட்டு போங்க. அந்த அம்மா உயிர் போயிட போகுது. யோ, எங்களுக்கு ஈவ இறக்கமெல்லாம் இருக்குதுயா. நாங்களும் பிள்ளை குட்டி பெற்றவங்க தான். இதா பாரியா, நாளை காலையிலுக்குள்ள பொண்டாட்டி சமாதானப்படுத்தி குழந்தைய எங்களோட அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி பாரு. இல்ல போலீஸ கூட்டிக்கிட்டு வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு போக வேண்டியது இருக்கா? ஜாக்கிரதை பாரு. பெத்த வயிறு எப்படி பத்தி எரியுது பாத்தியா? எனக்கு கூட அழுக வருது. நான் அடக்கிக்கலையா? நீ அடக்கிக்க. ஒரு நாள் தானே, ஒரு நாள் அடக்கிக்க. குழந்தைக்கு இருக்க போகுது. தேவி நம்ம குழந்தைதான். அவங்க சொன்னதெல்லாம் போய் என் மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு கடவுளுக்கு முன்னாடி கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ண. ஏங்க குழந்தைய பெத்தவனா எனக்கு தெரியாத இது நம்ம குழந்தைன்னு. அதுவும் உங்களை போய் சந்தேகப்படுவேனா? படி ஏறி வந்து இப்படி அபாண்டமான ஒரு பொய்ய சொன்னாங்களே, அந்த அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏங்க ஒருவேளை பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படிதான் செய்யறாங்களோ? அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்ப போலீஸ் போன் பண்ணி அந்த திருநாய்களை உள்ள தள்ளிடுறேன். வேண்டாங்க, போலீஸ் கேஸ் போயிடுச்சுன்னா பேச தெரியாத நம்ம குழந்தைய சாட்சிக்குள்ள நிக்க வச்சிருவாங்க. இவ வேடிக்கை பொருள் அங்க நிக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதுக்காக இவளால வந்த பணம் இவளுக்காவே கொடுக்கறதுல தப்பே இல்ல. வாங்க. என்ன கதகளி ட்ரெஸ்ல ஜோடி களை கட்டுது? வாங்க 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 வாங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல எங்களுக்கு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. கடைசி டான்ஸ்ன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? அவன் கிடக்குறான் வளருவாங்க. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது இல்ல? நல்லா வாழ போறீங்கல்ல, அப்புறம் எங்க ஆட போறீங்க? அதைத்தான் அவன் இப்படி சொல்றான். கோடி கணக்கா சம்பாரிச்சாலும் பாடின வாயா ஆடின காலம் சும்மாவே இருக்காது இல்லீங்களா? என்னுடைய ஆசை எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த மேக்கப் போடவே சாவணுங்கிறதா. ஆடாடாடாடா, என்ன தொழில் பக்தி பாலகிருஷ்ணன். உங்களை மாதிரி தொழில் கலைஞர்களோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு தான் நான் பிறந்தே இருக்கேன். அங்க பாரு, உங்களை புக் பண்ண யாரும் வர்றாங்க. நல்லா அவுத்து பாரு. அங்க பாரு. இங்க கூத்துக்காரங்க வீடு எங்க இருக்கு? என் வீட எனக்கு தெரியாம போயிட்டு இருக்க. கூத்துக்காரன் வீடு பேச்சு வீடு. எங்க இந்த கூத்துக்கெல்லாம் போவாங்களே பாலகிருஷ்ணன் ருக்மிணி, அவங்க வீடு எங்கன்னு சொல்ல முடியுமா? அட குழந்தை பாட்டி, என்ன தெரியல. இன்னைக்கு காலையிலோட உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது பஞ்சாயத்து பண்ணி வச்சு நான் தாங்க. அப்படியா? அவங்க வீடு இது? அதோ அந்த வீடு தான். என்ன பெட்டியா? செட்டில் ஆயிடும். ஓகே ஓகே சார். பாலகிருஷ்ணன் சார். ருக்மிணிமா வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கே. கதவு திறந்திருக்குல்ல, உள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. மிஸ்டர் பாலகிருஷ்ணன். சார் பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. என்ன சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க பாலகிருஷ்ணன், சொல்லுங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன் லட்சுமி தம்பதியர் அவர்கள் குழந்தை ஸ்ரீதேவியை நாடக நடிகர்கள் பாலகிருஷ்ணன் ருக்மிணி சொந்தம் கொண்டாடியதை தாங்க முடியாமல் ஆத்திரப்பட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக சந்தேகமில்லாமல் ஆதாரங்களோடு சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளை பாசம்தான் இந்த கொலைக்கு காரணம்.
இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும். The court is adjourned. என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். கம்பெனி பத்தி கவலைப்படாதீங்க. தங்கச்சி உனக்கு ஒரு நிலைமை வரணுமா தங்கச்சி? இவ்வளவு சொத்து சோக கொடுத்த கடவுள் உன்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டான் பாத்தியா தங்கச்சி? அவங்க இல்லைன்னா இந்த நாம இல்ல. நமக்குதான் கடவுள் குழந்தைய கொடுக்கலையே. இந்த குழந்தைய நாம வளர்க்கலாம். தேவி அழாதம்மா. இந்த உலகத்துல யாரையும் நம்பாத. உனக்கு உயிர் கொடுத்த முருகனும் விநாயகரும் தான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்கள நினைச்சுக்கோமா. சதா ஆடான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு எல்லாமே ஆடி போச்சுங்க. அதெல்லாம் ஏன்டா அவன்கிட்ட போய் சொல்றேன்? தங்கச்சி இந்த குழந்தைய பத்தி நீ கவலையே படாத. நம்ம செத்து போன அப்பா மேல ஆணையா சொல்றேன். இன்னையில இருந்து நான் குருடன், எனக்கு கண்ணே தெரியாது. இன்னையில இருந்து இந்த குழந்தை தான் எனக்கு 2 கண்ணும். இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் நான் பத்திரமா வச்சு காப்பாத்துறேன். போயிட்டு சொல்லு பாப்பா.